எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 ஹாய். இன்னைக்கு நம்ம எதை எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஜூஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது வித்தியாசமா கலரா கொடுக்குறாங்க, கண்டெய்னர்ஸ்லாம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாமளும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துடலாம்ட்டு தான் வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ்ன்ற ஒரு ஜூஸ் கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடை வந்துட்டு அண்ணா நகரில் வள்ளியம்மை காலேஜுக்கு ஆப்போசிட்லேயே லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ போகலாம். எல்லாரும் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஃப் ஜூஸ் இருக்கா இல்லை எல்லாமே வந்துட்டு ஆர்டினரியா இருக்கா என்னன்றதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லிடலாம். போமா வாங்க. ஸோ இந்த கடை தான் நான் சொன்னது 3 டாட்ஸ். நிறைய ரீல்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ நாமளும் என்னதான் இருக்குன்னு பார்த்துருவோன்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு தான் வந்தோம். பட் வந்து பார்த்த உடனே பாருங்களேன், எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ் இருக்குல்ல. இதை பார்த்த உடனே கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு முடிவே பண்ணியாச்சு. அண்ட் இவங்க வந்துட்டு மெனு கார்ட்லேயுமே எக்கச்சக்கமான ஃப்ளேவர்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு கன்ஃபியூஷிங்காக இருக்குது, எதை ட்ரை பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி எப்படி இருக்குன்னு ஜென்யூன் ரிவ்யூவை உங்களுக்கு சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ட்ரிங்க் வாங்கிட்டோம். மேங்கோ ஃபேபே வாமா, எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். மேங்கோ தானே, மேங்கோ ஃப்ளேவரில் நல்லாவே இருக்குது. நல்லா சில்லுன்னு உள்ளே இறங்குது. ஏன்னா ஒரு ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க, ஸ்பூன் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம குடிக்கிறதுனா எப்படி குடிச்சிக்கலாம், சாப்பிட்றதுனா இப்படி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். மேங்கோ தாங்க, மேங்கோ லவ்வர்ஸ்னால் இது சத்தியமாக சூப்பராக இருக்கும், நல்லா பிடிக்கும். அண்ட் ட்ரிங்க் மாதிரி இல்லை, ஒரு மாதிரி ஸ்மூத்தி மாதிரி இருக்குது. நம்ம மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்து போல ஸ்மூத்தி பவுல் அந்த மாதிரி ரொம்பவே திக்காக இருக்குது. ஸோ ஜூஸ் மாதிரிலாம் இல்லாமல் நல்லா திக்காகவே கொடுத்துருக்காங்க. நல்லா இந்த ஹீட்டுக்கு அப்படியே சில்லுன்னு உள்ளே போகிற போது அப்படியே ஒரு மாதிரி ஹான்ட்டு இருக்குது. யாரெல்லாம் மண்டை சூடில் இருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த கடைக்கு வந்து இந்த ஒரு ஜூஸை ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தடுத்து என்னன்றதில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ட்ரிங்க் வாங்கியாச்சு. இதுக்கு பேர் வந்துட்டு கோல்ட் காஃபி அப்படின்ட்டு சொன்னாங்க. அண்ட் இதுக்கு ஸ்ட்ராலாக கொடுக்கல, இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்படியே குடிச்சிக்கலாமாமா. ஆக்சுவலாக இது பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, பட் மேக்கிங் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரி ஐஸ் கட்லாம் போட்டு அதுக்கப்புறமேட்டு மேலே ஊற்றுறப்போ ஒரு மாதிரி பார்க்கவே அழகாக இருந்துச்சு. இதை குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, மைல்டான காஃபி ஃப்ளேவர் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான், பேருக்கு ஏற்ற மாதிரி காஃபி ஃப்ளேவர் தான் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு காஃபி அந்த அளவுக்கு பிடிக்காது. ஸோ எனக்கு இது ரொம்பவே ஆர்டினரியாக இருக்குது. மேபி காஃபி லவர்ஸ் இருக்கீங்க, காஃபி ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இது வந்துட்டு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இது ஆவரேஜ் தான். ஏன்னா சுகருமே அந்த அளவுக்கு இல்லை. வேணால் கேட்டு பார்ப்போம் சுகர் எக்ஸ்ட்ரா போடுவாங்களா அப்படின்ட்டு. கேட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் உங்ககிட்ட. எக்ஸ்கியூஸ் மீ, will you add extra sugar in it? சுகர் கேட்டிருக்கு, மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. சுகர் போட்டதுக்கு அப்புறமாச்சும் எனக்கு பிடிக்குதா அப்படின்றத பார்ப்போம். சுகர் போட்டதுக்கு அப்புறமும் அப்படிதான் இருக்கு. ஆக்சுவலாக நம்ம நல்லா கொதிக்க காஃபி வச்சுட்டு அது நல்லா சில்லுன்னு ஆக்கி குடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. ஐஸ் வாட்டர்ல வந்துட்டு லைட்டா காஃபி ஃப்ளேவர் மிக்ஸ் ஆன மாதிரி தான் எனக்கு இது ஃபீல் ஆகுது. அந்த அளவுக்கு சுகர் தெரியல, காஃபி டேஸ்ட் தவிர வேற எதுவும் தெரியல. பட் அவங்க அதான் சொல்லியிருக்காங்க, காஃபின்ட்டு தான் வச்சிருக்காங்க நேம்லயே. மேபி அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்க போல. பட் காஃபி லவராக இருந்தீங்கன்னா இந்த ட்ரிங்க் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்க மறக்காம. இது முடிச்சிட்டோம். அடுத்ததும் இன்னும் 2 சொல்லியிருக்கோம், அதுதான் ரொம்பவே மெயினானது. அது எப்படி இருக்குன்றத பார்க்கலாம்.
பார்த்தீங்களா? கண்டெய்னரை பார்த்தீங்களா? நான் சொன்னேன்ல முன்னாடி ஸ்பெஷலான ஐட்டம் ஆர்டர் போட்டிருக்கோம்ல, அது ஜூஸ் இல்லைங்க, இந்த கண்டெய்னர் தான். 3 டாட்ஸ் அப்படின்னாலே இந்த கண்டெய்னர் தான் ஸ்பெஷல்னு சொல்லலாம். இங்கே நீங்கள் ஜூஸ் குடிக்க வரீங்களோ இல்லையோ, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஜூஸ் கண்டெய்னர்ஸை வாங்குறதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க. அண்ட் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கண்டெய்னர்ஸில் ஜூஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க தான் வந்துட்டு இந்த 3 டாட்ஸு. ஸோ நாம்ளும் ஜூஸ் ஆர்டர் பண்ணிட்டோம். பார்க்குறப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா, இந்த ஜண்டா பொம்மை மாதிரியே ஃபீல் ஆகுது. அது ஏனே தெரியல வாங்கினதுல இருந்து. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு மேங்கோ ஃப்ராபே ட்ரை பண்ணோம். இது வந்துட்டு கேரமல் ஃப்ராபே எப்படி இருக்குது அப்படின்ட்டு ட்ரை பண்ணிடலாம். ஒன்றும் இல்லைங்க, திரும்ப அதே மாதிரியே விப்பிங் க்ரீம்லாம் மேலே போட்டு ஒரு மாதிரி கேரமெல்லாம் ஊற்றி கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். நிறைய விப்பிங் க்ரீம் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ளேவர் தான் வருது. இன்னும் ஒரு டைம் குடிச்சுக்கிறேன். இதில் கேரமல் டேஸ்ட்டு சூப்பராக தெரியுதுங்க. நல்லாவே போட்டிருக்காங்க சீரியஸாக. மேங்கோ ஃப்ராபே ட்ரை பண்ணப்போ நமக்கு ரொம்ப மைல்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் அதுவே நமக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் இதில் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக கேரமல் டேஸ்ட்டு தெரியுது. ஸோ சூப்பராக இருக்குது ட்ரிங்க்கு. அண்ட் மெயினாக இந்த ட்ரிங்க்கெல்லாம் தாண்டி இந்த கண்டெய்னர் தான் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். என் பக்கத்தில் வச்சு சொல்லிட்டேன், நான் தான் க்யூட்டே இதை விட. பட் ஸ்டில் இது வந்துட்டு சூப்பராக இருக்கா. நீ இந்த ஒரு கண்டெய்னர் மட்டும் இல்லை, இங்கே இந்த மாதிரியே நிறைய கண்டெய்னர்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் எதிர்பார்த்துட்டு வந்தது ஹாட்டின் கண்டெய்னருக்கு. இன்றைக்கி எங்களுக்கு என்ன நேரமோ என்னமோ தெரியல, அது மட்டும் இங்கே கிடையாது. பட் பரவாயில்ல, நமக்கு கிடைச்சது இதுவே அழகாக க்யூட்டாக தான் இருக்குது. அண்ட் இன்னொன்று சொல்லியிருக்கோம், அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபைனலி வாங்கியாச்சுங்க. இந்த ஷேப் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி நிறையா யூனிக்கான ஷேப்ஸ் வந்துட்டு இந்த கடையில் கண்டெய்னர்ஸ் வச்சுருக்காங்க. மேஜர்லி இந்த கடைக்கு வரவங்க எல்லாமே இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வாங்கிட்டு போகணும், இதில் ட்ரை பண்ணணும் ஜூஸ் அப்படின்றதுக்காக தான் வராங்க. அண்ட் இந்த ஃப்ளேவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ மாச்சா ட்ரீம். இது வரைக்கும் என் லைஃப்பில் நான் வந்துட்டு இந்த மாச்சாவை ட்ரை பண்ணதே இல்லை. எல்லாம் வந்துட்டு மாச்சா 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 மாச்சா, நீ எங்கே பார்த்தாலும் மாச்சா. சரி, அப்படி என்னதான் இருக்குது கழுதை, வாங்கி குடிச்சு பார்த்துருவோன்ட்டு தான் வாங்கியிருக்கு. எப்படி இருக்குன்ட்டு குடிச்சிட்டு சொல்கிறேன். மாச்சா லவ்வர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எப்படி குடிக்கணும்னு வேறு தெரிலங்க. கலர் கலராக போட்டு கொடுத்தாங்க. குடிக்கணுமா இல்லை அப்படியே குடிக்கணுமா ஒன்றும் சொல்ல மாட்டுறாங்க. பட் குடிச்சிட்டு எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். இப்போ நான் என்னன்னு சொல்ல, மாச்சானா ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட விநாயகர் சதுர்த்திக்கு அது இதுனா இந்த கிராஸ்லாம் இருக்கும்ல, அந்த கிராஸ்லாம் அரைச்சா எப்படி இருக்கும் டேஸ்ட், அந்த மாதிரி தான் இருக்குது. அது ஒரு சில வீடியோலாம் பார்க்குறப்போ மாச்சாவோட மேக்கிங்கே பார்க்குறப்போ அப்படியே ரொம்ப டெம்டிங்காக இருக்கும். ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கேட்டால் எனக்கு பர்சனலாக பிடிக்கல. மாச்சா லவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் திட்டாதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இந்த டேஸ்ட்டும் பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. லைட்டாக மேங்கோ டேஸ்ட்டோட அந்த ஒரு கிராஸை வந்துட்டு அரைச்சி குடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது மாச்சா ஃப்ளேவர். மேபி இது வரைக்கும் ட்ரை பண்ணாததுனால எனக்கு பிடிக்கலையோ என்னமோ தெரியல. எத்தனை டைம் குடித்தாலும் கிராஸ் ஃப்ளேவர் தான். ஸோ மாச்சா லவ்வர்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். நான் அவங்களோட ஒப்பீனியன்ஸ் எதுவும் சொல்ல மாட்டேன். பர்சனலாக எனக்கு இது அந்தளவுக்கு பிடிக்கல. பட் இந்த கண்டெய்னர் தாங்க, இதுக்காகவே டெஃபினட்டாக இந்த கடையை வந்துட்டு கண்டிப்பாக ஒரு டைமாவது விசிட் பண்ணலாம். ஏன் எப்பயுமே வந்துட்டு காஃபி டேட்டு இல்லை டீ டேட் தான் போகணுமா, ஒரு டைம் ஜூஸ் டேட் கூட வரலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லவ்வர்ஸ் யாரையாவது சமாதானப்படுத்தணும் இல்லை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா உடனே 3 டாட்ஸுக்கு கூட்டிகிட்டு வாங்க. இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள வந்துட்டு சமாதானப்படுத்திடலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சில் பண்ணணும், நல்லா ஃபன் பண்ணணும் அப்படின்னாலே இங்கே வரலாம். ஏன்னா கண்டென்ட் எக்கச்சக்கமாக இருக்குது. குடிக்கிற ட்ரிங்கை தாண்டி நிறைய விஷயங்கள் இந்த கடையில் இருக்குது. ஸோ மாச்சா லவர்ஸ் ப்ளீஸ் என்னை கோச்சிக்காதீங்க.
பட் நல்லா தான் இருக்கு. எனக்கு அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் மற்றதை கம்பேர் பண்ணுறப்போ பிடிக்கல. ஸோ 4 ட்ரிங்க்ஸ் இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கோம். எனக்கு அந்த மேங்கோ ஃபஸ்ட்டு குடித்த மேங்கோ ஃபேபியும் அதுக்கப்புறமேட்டு குடித்த கேரமல் ஃபேபியும் ரொம்ப பிடிச்சிருந்தது. மாச்சா வந்துட்டு எனக்கு பர்சனலி அந்தளவுக்கு டேஸ்ட் எனக்கு பிடிக்கல. பட் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது, அதை தாண்டி ஒரு 50+ ஃப்ளேவர்ஸ் இங்கே இருக்குது. அண்ட் ஃபஸ்ட்டு குடித்த மேங்கோ ஃபேபியை வந்துட்டு இங்கே டாப் செல்லிங்கில் இருக்குது அப்படின்ட்டு சொன்னாங்க. அண்ட் பர்சனலாக எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ட்ரிங்க்ஸை தாண்டி இந்த மாதிரி கியூட் கண்டெய்னர்ஸ் எக்கச்சக்கமாக இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இந்த ஒரு கடை வந்துட்டு அண்ணா நகர் வள்ளியம்மாள் காலேஜுக்கு ஆப்போசிட்லேயே லொக்கேட் ஆயிருக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கடைக்கு வந்துட்டு சில் பண்ணலாம். எல்லா ஜூஸுமே ட்ரை பண்ணிவிட்டு என்னோட ஜென்யூன் ரிவ்யூ தாங்க கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோஸ் போடலான்னு இருக்கும். ஸோ இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன? இதுக்கு முன்னாடி இந்த கடைக்கு வந்திருக்கீங்களா, இல்லை இதுக்கு மேலே போனால் யாரு கூட வருவீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க. நம்ம FT லைஃப் ஸ்டைலில் இதுக்கு மேலே தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய போட போகிறோம்.